ஒரு அழகான சின்ன கிராமத்துல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வாழ்ந்து வந்தாங்களாமா. அந்த பையன் பேரு சின்னுவா, அவங்க அம்மா பேரு பாப்பாமாவா. அந்த பையனோட அம்மா எப்பவுமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊரை சுத்தி பார்க்க டெய்லியும் நடந்து போய்கிட்டே இருப்பாங்களாமா. அவங்க டெய்லியும் நடக்கிறதுனால அவங்க உடம்பு வலிமையா இருக்குமா. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பையன் ரொம்ப கோவமா வந்து பேசினானாமா. என்னடா சின்ன, ரொம்ப கோவமா இருக்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு. என்னது, உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். நீ ஒழுங்கா சோறு வாக்க மாட்ற, வீட்லயே ஒழுங்கா இருக்க மாட்ற, எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்த போயிடுற, ஒரு இடத்துல இருக்க மாட்ற. இனிமே இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கால் கையை உடச்சு போட்டா தான் சும்மா இருப்பேன். அப்புறம் எப்படி நடந்து போறேன்னு பாக்குறேன். இப்படி நொண்டி நொண்டி நடந்து போவேனா அப்படி பார்ப்போம். நொண்டு 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 இப்படியே நொண்டி நொண்டி எப்படி போவேன்னு பாக்குறேன். வா இரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு எத்து விட்டா தான், இந்த எத்தை வாங்கினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும். அந்த பையன் எத்தனதுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தாங்க. டேய் தம்பி, நீ தான் பாப்பம்மாவோட பையனா? உங்க அம்மா எப்படி இறந்தாங்க கொஞ்சம் சொல்லியா? சொல்றா தம்பி. சாரே, எங்கள் அம்மா ரொம்ப பாவம் சாரே. டெய்லியும் இந்த பக்கம் தான் நடந்து வாக்கிங் போவாங்க சாரே. இருந்தாலும் ரொம்ப வயசானவங்க சாரே. ஆனால் நேற்று வலிக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க சாரே. பாவம் சாரே. எதுவும் காசு கிடைக்குமா சாரே எங்கள் அம்மாவுக்கு? தம்பி, காசுலாம் வராதுப்பா. உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தான் கேட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சின்ன நடந்து போகிறப்ப ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஏய், அது என்ன சவுண்டு? யார் அது? யாருன்னு சொல்லுங்க முத. யார் இது? யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க, எனக்கு பயமா இருக்கு. யார் இது? யாரு நீங்க? யாருங்க? எனக்கு பயமா இருக்குங்க. யாருன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ உங்க அம்மாவை காலால எத்தி கொண்டையில, அந்த காலால எத்துனதுக்கு உன் காலை உடைக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். எப்படி எத்துன? இப்படித்தானே? இப்படி எத்துனில்ல, இன்னைக்கு வா, நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வர்ற. ஐயோ, என்னெல்லாம் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வர முடியாது. நான் வரமாட்டேன். போங்க, என்னை விட்டு போங்க. பயமா இருக்கு, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்கள் போங்க. தம்பி, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரலன்னா உங்கள் பையனை நான் கொன்றுவேன். உன்னோட பையனை நான் கொன்றுவேன். மறந்துடாதீங்க, வந்துடுங்க. நான் சின்ன அந்த பேயை பார்க்க அவ சொன்ன இடத்துக்கு போனானாமா. ஐயோ, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னை எதுவுமே பண்ணிடாதீங்க. எங்கள் அம்மாவை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது தம்பி. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பெற்றி எடுத்துருப்பாங்க. அவங்க பேச்சையும் நீ கேட்க மாட்டா, அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டா, அவங்கள எத்தி கொண்டே. ஆமாம், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க. சின்னு எவ்வளோ கெஞ்சினாலும் அந்த பேய் வந்து சும்மாவே விடலையாம். அந்த சின்னுவை அந்த பேய் வந்து கொன்றுச்சு. அதனால் அம்மா சொல்கிறத வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்கணும்.